வணக்கம். அனைவரையும் மித்ரா டிவி சேனல் வாயிலாக ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற விஷயங்கள் சனிப்பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்கிறோம். சனீஸ்வரன் காலச்சக்கரத்திற்கு 10, 11ஆம் வீட்டுக்கு அதிபதி, அதாவது மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அவர் அதிபதி. அப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சியை நம்ம எதிர்கொள்ள போறோம். அது நன்மையா தீமையா அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல முழுமையா பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிகளுக்கும் பார்த்துக்கிட்டு வரோம். நம்ம சனீஸ்வரன் அப்படின்னாலே நீதி, நேர்மை, தர்மம், கடுமையான உழைப்பு, வறுமை, அதே போல நிறைய போராடி முன்னேறது, கடன்கள் கட்டுறது, வட்டி கட்டுறது, வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம், தூர தேசங்களுக்கு சென்று ஊர் விட்டு மனைவி மக்களை விட்டு பிரிந்து வாழ்வது, இதெல்லாம் சனீஸ்வரனுடைய பங்களிப்பு. உங்களுக்கு லக்னத்துல சனி இருந்தா நீங்க தனிமையா தான் இருப்பீங்க அந்த மாதிரி. ஏன்னா சனி 9 நவக்கிரகங்கள்ல 9 பேருங்க. அதுல சனீஸ்வரன் மட்டும் 8 கோள்களை தாண்டி தள்ளி இருப்பார், வெகு தொலைவில் இருப்பார். அந்த சனீஸ்வரனுக்கு அவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு. சனீஸ்வரன் தான் தொழில்காரகன். நம்ம உயிர் வாழ தேவையான ஆயுள் சனீஸ்வரன் தான். கர்மகாரகன், அதாவது இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மத்தை செய்பவனும் சனீஸ்வரன் தான். அதான் ஆயுள்காரகன் சொல்றோம். உங்க உறவுகள்ல சித்தப்பா, மூத்த சகோதரம், உங்களுக்கு வரக்கூடிய மருமகள் அல்லது மருமகன், இவர்களையெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா சனீஸ்வரன் தான். அவருடைய பெயர்ச்சி வரப்போகுது மார்ச் மாசம் 29ஆம் தேதி 2025 வருடம். கரெக்டா சனிக்கிழமையே பயிற்சி ஆகுது. அப்போ அந்த சனி பயிற்சி தனி மனித வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக நாடுகள் சார்ந்து ஏதாவது ஒரு நன்மையோ அல்லது தீமையோ ஒரு தாக்கத்தையோ கொடுக்க அது தயாரா இருக்கும். அதனாலதான் சனி பயிற்சி ரொம்ப தீவிரமா பார்க்கப்படுது. அப்ப சனீஸ்வரன் ஒரு ஜாதகத்தில் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு போறதுக்கு 2.5 வருஷம் ஆகும். அதனாலதான் 12 கட்டத்தை 2.5 வருஷமா பிரிச்சிங்கன்னா இன்ட்டு பண்ணீங்கன்னா 30 ஆண்டு காலம். அதனாலதான் முன்னோர்கள் 30 வருடம் கெட்டவரும் இல்லை, 30 வருடம் வாழ்ந்தவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சனீஸ்வரன் ஒரு ஜாதக ரீதியாக எந்தெந்த இடத்துல இருந்தா என்ன மாதிரி பலன்கள்ங்கிறது தனிப்பட்ட முறை. இது கோச்சாரம். கோச்சாரம்னு என்ன? ஒரு ராசி கட்டத்துல இருந்து ஒரு ராசி கட்டத்துக்கு 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். அப்படி மாறும்போது உங்க ராசிப்படி, உங்க லக்னப்படி என்ன நடக்கும், எந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு செய்ய போகுது. இப்ப நீங்க தொழில் தொடங்கலாமா, இல்ல அமைதியா இருக்கணுமா, இல்ல வெளிநாடு போலாமா, முதலீடுகள் பண்ணலாமா, வேலை மட்டும் பார்த்துட்டு இருந்தா போதுமா, இல்ல கொஞ்ச காலம் முதலீடு எதுவும் பண்ணாம இருக்கிறத வச்சுட்டு அமைதியா இருக்கலாமா, குடும்பத்துல எந்த மாதிரியாவது ஏதாவது நல்லது கெட்டது தீமைகளோ நன்மைகளோ கலந்து நடக்குமா, இல்ல நல்லா டெவலப் ஆகக்கூடிய காலமா, இதையெல்லாம் ஒரு கணிதம், ஒரு கோச்சாரத்துல நம்ம ஒரு அப்சர்வ் பண்ணி ஒரு ஜாதகத்துல அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு நன்மை தீமைகளை அது சொல்லும். அப்படிப்பட்ட சனீஸ்வரனுடைய பெயர்ச்சி வருகின்ற மார்ச் மாசம் 29ஆம் தேதி 2025 அவரு தன்னுடைய பயணத்தை கும்பராசியிலிருந்து முடித்துக்கொண்டு மீன ராசிக்கு உள்ள நுழையிறார். அப்படி 12 ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சீரியஸ்ல பார்க்க போறோம். அப்ப சனீஸ்வரன் அப்படின்னாலே வெரி பவர்ஃபுல். சனி கொடுத்தா எவர் தடுப்பார். அப்ப சனி கோச்சாரத்திலையும் என்ன சொல்லுது? கோச்சாரம்னா ஒன்னும் பயந்துக்கிற மாதிரியான சொல்லலாம் இல்லை. கோள் அப்படின்னா கிரகம், சாரம்னா நகர்தல். அதுதான் கோள் சாரம். கிரகங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து சென்று உங்களுக்கு நன்மை தீமைகளை கொடுக்கின்ற விஷயத்தை தான் கோச்சாரம்னு சொல்றோம். இதை பத்தி தான் நம்ம விரிவா பார்த்துட்டு வர போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம இதுல சொல்லி இருக்கிறோம். கவனமா பார்த்து பயன்பெறுங்கள். அடுத்த ராசிக்கு நம்ம போவோம். நம்ம அடுத்த ராசிக்கு பார்க்க போறது தனுசு ராசி அன்பர்களுக்காக நம்ம பார்க்க போறோம் சனி பயிற்சி பலன்கள். ஒரு வழியா சனி 7.5 சனியிலிருந்து ஓஞ்சு இப்பதான் சாமி ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கும், ஏதாவது குண்டை தூக்கி போட்டுறாதீங்க, ஏதாவது ஒரு ஆறுதலா 2 வார்த்தையை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான ஏக்கத்திலே இருக்கிற தனுசு ராசி. ஏன்னா இப்ப 3ஆம் இடத்துல இருக்கார். எப்படியோ கெட்டதோ நல்லதோ ஒரு வழியா சமாளிச்சுக்கிட்டு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இனி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து
4ஆம் இடத்திற்கு சனி பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சிக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி என்று பெயர். அர்த்தாஷ்டம சனி, அதாவது அஷ்டம சனியில் பாதி, அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துக்கு வரார். இது தனுசு ராசி, தனுசு லக்னம், நீங்கள் உங்களுக்கு பொருந்தும். அப்ப 4ஆம் இடத்துக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி வந்தா இதுல நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. இதுல வந்து 50-50 தான், நல்லது கெட்டது ரெண்டு 50-50 இருக்கும். ஏற்கனவே இவர்கள் நிறைய துன்பங்களோட தான் லாஸ்ட் அப்படி ஓடிட்டு இருக்கு. ஏன்னா ராசிக்கு 6ல குரு, இப்போ 3ல சனி இருக்கிறதுனால ஓடிட்டு இருக்கு முயற்சி, 4ல ராகு, 10ல கேது போயிட்டு இருக்கு. இதெல்லாமே ஒரு டிஸ்டர்ப்டா மைண்டு, மன அழுத்தத்தோட தான் ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து காரிய தடைகள் நிறைய இருக்கு. எதை தொட்டாலும் சரி டிலே, கெட்ட பேரு, போராட்டம், இப்படித்தான் இப்ப ஓடிட்டு இருக்கு. இப்ப 4ஆம் இடத்துக்கு சனீஸ்வரன் வர்றார். எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, சொத்து, பதவி, இடம், நிலம், வீடு, உங்களுடைய தோட்டம், காடு, உயிரினங்கள் வளர்ப்பு, கால்நடைகள், இதுல எல்லாம் ஏதாவது சிக்கல் இருந்திருந்தா இனி கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து குறையும். இது பிளஸ். மறுபடியும் ஒரு தடவை இதை கேட்டுக்குங்க. மைனஸா என்ன சார் பாக்குறேன்னா, சனீஸ்வரன் 6ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப புதிய கடன் உருவாக்கலாம். 100% உங்க ஆரோக்கியத்துல கவனம் தேவை. ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க வச்சிரும். சிலருக்கு இருதயம், பேக் பெயின், கால்வடி, யூரினரி தொந்தரவு, வயிறு உத்தரவும், இந்த மாதிரி வந்து மரண பயத்தை சில நேரங்கள்ல உங்களுக்கு காட்டும். மரணம் இல்லை, ஆனா மரண பயத்தை காட்டும். நமக்கு ஏதாவது ஆயிருமா, நம்ம குடும்பத்தை விட்டுட்டு எங்காவது ஏதாவது ஹெல்த் டிஸ்டர்ப் ஆகி நம்ம போயிருவோமோ, இருக்க மாட்டோமோ, மரணம் வந்துருமோ, இப்படி மரண பயத்தை. ஏன்னா 10ஆம் இடம் தான் மரணம், கர்மம், அந்த இடத்த பாக்குறாரு இல்லையா, அந்த மரண பயத்தை அப்படியே காட்டுவார். ஒன்றும் பயந்துக்கு தேவையில்லை. உங்க 8ஆம் இடம், உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கிற சனி, இதெல்லாம் வலிமையா இருந்ததுன்னா நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஃபேவரபிளான தசா புத்தி இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். அப்படிங்கிறதா உண்மை. உங்களுக்கு பிடிச்ச இடத்துல, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல, உங்களுக்கு வேண்டியவங்க இடத்துல நல்ல ஜாதகம் சார், இவங்க எனக்கு ஃபேவரபிளா இருக்காங்க சார், நல்லா பார்ப்பாங்க சார், எங்க குடும்ப ஜோதிடர் சார்னா அங்க பார்த்து உங்க ஃபேமிலி ஜாதகத்தை ஒரு கன்சல்டிங் வாங்கிக்கிங்க. ஏன்னா பயிற்சி வருது அப்படிங்கிறதா உண்மை. கரெக்டா பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது சேஃபுங்க. இது ஒரு விதி. அடுத்து வந்துங்க, உங்களுக்கு தனுசுக்கு வந்து 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, உங்க வருமானத்துக்கு சனீஸ்வரன் தான், உங்க முயற்சி இவரும் சனீஸ்வரன் தான். அப்ப 2, 4, 6 ஒரு லோன் போட்டு, ஒரு இடம் வாங்கி, ஒரு வாடகை வருமானம் பண்ணி, ஒரு வீடு கட்டி அதுல வாழலாம், ஒரு சொத்தை உருவாக்கலாங்கிற எண்ணம் வரும். வாகனத்தை மாத்தலாங்கிற எண்ணம் வரும். இப்ப உங்க வாகனம் ஏதாவது சின்ன சின்ன விபத்துகள் நடந்து அது மேல கேஸ் வர்றது, டிஸ்டர்ப் வர்றதுங்கிறத எட்டி பார்க்கும். கவனமா இருக்கணும். இன்சூரன்ஸ் பக்காவா வச்சுக்கங்க. வாகனம் பழசா இருக்குன்னா மாத்த முடியும் அப்படின்னா மாத்திக்கங்க. ஒரு இடத்த மாத்தலான் இருக்க சார், ஒன்னை வித்து ஒண்ணு வாங்கலான் இருக்க சார்னா செய்யுங்க. ஒரு வீடு, ஒரு இடம், நிலம் அங்கிருந்து கொஞ்சம் மாறி இருக்கலாம் சார்னா தாராளமா போங்க. இதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதே போல 2வது தொழில் ஆரம்பிக்கலாமா சார், அதுவும் குறிப்பா பார்ட்னர் போட்டு பண்ணலாமா சார், உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு அது முடிவெடுக்கணும். ஆனா அதுக்கான சிந்தனைகள் இப்ப வரும். வெளிநாடு போறேன், வெளியூர் போறேன், வெளிநாடு போறேன், வெளிமாநிலம்னா ஓகே. இப்ப உங்க பூர்வீக விற்பனை ஆகணுமா அப்படின்னா இப்ப முயற்சி எடுக்கலாம். சூப்பரா இருக்கும். இதெல்லாம் அருமை. ஒரு நல்ல பதவியில் இருக்கிறவங்களுக்கு பதவி மாற்றம். நான் இப்ப வந்து ஏஜிஎம்மா இருக்கேன், ஜிஎம்மா போகலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அது ஓகே. ஒரு பதவியில ஒரு உயர்வு, ஒரு மாற்றத்தை கொடுக்கும். புதுசா பதவி கிடைக்குமா சார்னா பதவி வரும். பதவி வர்றதுக்கு வாய்ப்பு. இது உங்க ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கணுங்கிறத மறுபடியும் சொல்றேன். 2ஐயும் கம்பைன் பண்ணி பார்த்தா நீங்க முடிவெடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே சொன்னதுதான், கோச்சாரம்ங்கிறது விருந்தாளிகள் நமது இல்லத்திற்கு வருவது போல் வருவாங்க, சாப்பிடுவாங்க, ரைட்டுப்பா போயிட்டு வர மாப்பிள்ள, போயிட்டு வர மாமா அப்படின்னு கிளம்பிடுவாங்க. அந்த சனீஸ்வரன் அதுதான். வர்றவர் நல்ல எண்ணத்தோட வராரா கெட்ட எண்ணத்தோட வராருன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஜனன ஜாதகங்கிறது நம்மளுடைய ஓன் ஹவுஸ் மாதிரி. அதுல நல்லது கெட்டது எல்லாருக்கும் நமக்கே அது தெரியும். அப்போ கோச்சாரத்துல ஒரு கிரகம் வரும்போது அந்த கிரகம் யார் மேல பயணிக்குது, யாரெல்லாம் இந்த கோச்சார கிரகத்தை பாக்குறாங்க உங்க ஜனன ஜாதகத்துல, இதை நீங்க மெயினா பார்க்கணும். மெயினா உங்களுக்கு நடக்கிற தசா புத்தி யோகமா இருக்கா,
பலவீனமா இருக்குதா, பகையா இருக்கா, நெருக்கடியா இருக்கா, பிரச்சனையா இருக்காங்கிறத நீங்க கண்டிப்பா பார்க்கணும். பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களால அடுத்த கட்டத்துக்கு கவனமா நகர முடியும், பிரச்சனைகள் இருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத உண்மை. அதே போல ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் சரி பண்ண போற சார், இப்போ ஒரு நல்ல முடிவு எடுக்கலான்னு இருக்கிறேன்னா அதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். ஒரு இடத்த வித்துற சார், ரொம்ப நாளா பிரச்சனையா இருக்குதுன்னா விற்க முடியும், அது விற்கிறக்க காலம். ஒரு அரசு பணிக்கு முயற்சி பண்றேன், இல்ல அரசாங்கத்துல ஒரு பதவியை நோக்கி நான் பயணம் பண்றேன்னா ஓகே. திருமண வாழ்க்கையில தடை, போராட்டம், நிம்மதியின்மை இதெல்லாம் இருந்ததுன்னா இப்ப கொஞ்சம் சரியாகக்கூடிய காலமாகவும் இருக்கும். ஏன்னா உங்க குரு 7ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. 2வது குழந்தை பத்தின கவலை இருந்ததுன்னா அதெல்லாம் இப்ப சரியாகக்கூடிய வாய்ப்பு, முன்னேற்றத்தை கொடுக்கும். பொதுவா குழந்தைகளுக்கு ஒரு வெளிநாடு போறேன், வெளிநாட்டுல போய் படிக்க போறாங்கன்னா இப்ப கரெக்டான பீரியடு, கரெக்டா முயற்சி எடுத்தீங்கன்னா சூப்பரா நடந்துரும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. இப்ப ராசியவே பார்ப்பாரு, அப்ப என்ன பண்ணுவாருன்னா உங்களை ஸ்லோ பண்ணுவார். லக்னமும் ராசியும் தனுசு இதுக்கு பொருந்தும், பார்த்துக்குங்க. உங்க லக்னமா இருந்தா லக்னத்தை பார்ப்பார், ராசியா இருந்தா ராசி பார்ப்பார், 10ஆம் பார்வையா பார்ப்பார். அப்ப பார்க்கும்போது உங்களுக்கு தொழில் சிந்தனை வரும், வேலைக்கு போயிட்டு இருந்தா சுயதொழில் பண்ணலாமாங்கிற எண்ணம் வரும், இதெல்லாம் இப்ப இருக்கும். அதே போல உங்க நெருங்கிய உறவுகள்ல ரொம்ப படுத்திருக்காங்க, ரொம்ப கவலைக்கிடமா இருக்காங்கன்னா மரணம் அடைகிற தருவாய் இருந்தா அது வாய்ப்பு இப்ப அதிகம். 10னா கர்மம் இல்லையா, கர்மம் செய்யறதுக்கான காலம். அதே போல 10ஆம் இடம்னா அன்னதானம். சார் யாருக்காவது அன்னதானம் போடலான் இருக்கேன், எங்க வீட்டுல சாமி கும்பிட்டு முன்னோர்களுக்கெல்லாம் சாமி கும்பிட்டு அன்னதானம் போடலான் இருக்கேன், இல்ல குலதெய்வ கோயிலுக்கே போய் அன்னதானம் போடலான் இருக்கேன், இல்ல ஒரு கும்பாபிஷேகம் எங்க ஊர்ல பண்றாங்க, அன்னதானம் போற நாங்க தான் ஏத்துக்கலான் இருக்கிறோம், நாங்களே அன்னதானம் பண்ணலாமான் இருக்கணும். இப்ப அன்னதானம் போடுவது சிறப்பு. தனுசு ராசி அன்பர்கள் நிறைய அன்னதானத்துக்கு உங்களோட பங்களிப்பு நிறைய இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். அதெல்லாம் செய்யலாம். படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்புல சில மந்தத்தன்மையும் ஒரு தடையும் போகும், கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ண அடுத்த டெவலப்மெண்ட்டை நீங்க எடுத்துட்டு போகலாம். அவ்வளவு ஒரு ஆற்றல், ஒரு வளர்ச்சி படிக்கிறவங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும், கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணணும். தனுசுவே பாத்தீங்கன்னா ஒரு வில் அம்பு சின்னம், ஒரு இலக்கை நோக்கிய பயணம். எப்பவுமே ஒரு அச்சீவ்மெண்ட், நம்ம ஒரு இலக்கை நோக்கணும், ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், முன்னேறணுங்கிற எண்ணங்கள் தனுசுக்கு அதிகம். தனுசு ராசியில தான் மூல நட்சத்திரம் இருக்கு. அப்ப ஆஞ்சநேயர் தான் உங்களுக்கு தலை சிறந்த பரிகாரம். ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமையான ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெளியூர்ல நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி, நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம், சென்னையில நங்கநல்லூர்ல இருக்கு ஆஞ்சநேயர், அங்க பண்ணலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு எங்கெல்லாம் ஃபேமஸோ, கோயம்புத்தூர்ல காரமடை பக்கம் பாத்தீங்கன்னா இடுகம்பாளையம்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு, அங்க ஆஞ்சநேயர். இல்ல எல்லா பெருமாள் ஆலயத்திலயும் ஆஞ்சநேயர் இருப்பாரு, அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. தானுமாலேஸ்வரர், சுசீந்திரம், அங்க ஆஞ்சநேயர் ஃபேமஸ், அங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். நிறைய இருக்கு ஆஞ்சநேயர். ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து திண்டுக்கல் போற வழியில கதிர் நரசிங்க பெருமாள் இருப்பார், அங்க அக்னி மூலையில் இருப்பார் ஆஞ்சநேயர், அவரை போய் வழிபடலாம். தனுசு ராசிக்காரங்க அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு சூப்பரா கேட்கும். கதிர் நரசிங்க பெருமாள் ரொம்ப பிரமாதமான ஆஞ்சநேயர், அக்னி மூலையில இருப்பார், ஸ்பெஷலா இருப்பார், அங்க போய் நீங்க வழிபாடு செய்யலாம். அப்போ ஆஞ்சநேயருக்கு தன் பலம் தனக்கே தெரியாதுப்பாங்க. அப்போ உங்க பலம் உங்களுக்கு தெரியாது. நிறைய முயற்சி பண்ணுங்க, கடுமையா முயற்சி பண்ணுங்க. பொதுவா விழிப்புணர்வோட இருக்கணும். விழிப்புணர்வோட இருந்து கரெக்டா போனீங்கன்னா விதியை வென்று வாழ்க்கையை புதுப்பித்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும், அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்தும். அப்ப தனுசு என்பது 4ஆம் இடத்துக்கு வர சனியினால எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருந்து பொறுப்பா கடந்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியை ஈஸியாக நீங்க கண்டிப்பா கடக்க முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.